விட்டு உங்களை வந்து துரத்தி வைக்கிறது, அது மாதிரி ஃபித்னா பண்ணுறதுக்காகவே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில சம்பவம் பாருங்க, இந்த அபயம் இல்லாத இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மேலே நடந்த பலவிதமான கொடுமைகள் வந்து நடக்குது. அதில் உச்சகட்டமான கொடுமை எது அப்படின்னா, எல்லாருமே ஃபேமஸான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். அம்மார் பின் யாசிருடைய அந்த ஃபேமிலி மேலே இழைக்கப்பட்ட கொடுமை இருக்கு இல்லையா, முதலாக கொல்லப்படுறவங்களும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொல்லப்படுறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம். இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அகமதில் வந்து இது வருது 439வது ஹதீஸு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களை தன்னிடம் வர செய்தார்கள். அதாவது பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்து வருது இல்லையா, அந்த காலத்தில் வந்து பேசிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர்களை கூப்பிடுறாங்க. அதில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த சஹாபாக்களை கூப்பிடுறாங்க சும்மா, அதில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கூட வர்றாரு. அப்போ அவரை பார்த்து சொல்றாரு, இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படிங்கிற, அம்மாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபத்ஹா என்னும் இடத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை